கேரளாவின் கோழிக்கோட்டைச் சேர்ந்த தீபக் என்ற சாதாரண மனிதன் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? ஒரு வீடியோ ஒரு மனிதனின் வாழ்க்கையையே எப்படி பறித்தது? கடந்த 16ஆம் தேதி தீபக் பணி நிமித்தமாக கண்ணூர் நோக்கி பேருந்தில் சென்றார். அதே பேருந்தில் பயணித்த யூடியூபர் ஷிம்ஜிதா தீபக் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி ஒரு வீடியோவை வெளியிட்டார். கூட்ட நெரிசல் மிகுந்த பேருந்தில் தீபக்கின் முழங்கை பட்டதையே அவர் குற்றச்சாட்டாக முன்வைத்தார். இந்த வீடியோ இணையத்தில் காட்டுத்தீயாக பரவியது. விசாரணைக்கு முன்பே தீபக் ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டார். அந்த அவமானம் தாங்க முடியாமல் ஜனவரி 18ஆம் தேதி தீபக் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் உண்மை வெளிவந்தபோது அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்பதும் அந்த வீடியோ எடிட் செய்யப்பட்டது என்பதும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் கேரளாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் ஆண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தவும் இளைஞர்கள் கைகளில் கார்ட்போர்ட் அட்டைகளை கட்டிக்கொண்டு பேருந்துகளில் பயணம் செய்தனர். தெரியாமல் கைப்பட்டால் கூட எங்கள் வாழ்க்கை அழிந்துவிடக்கூடாது என்ற நூதன போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்தனர். தற்போது யூடியூபர் ஷிம்ஜிதா மீது தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புகழுக்காகவும் வியூஸ்களுக்காகவும் ஒருவரின் வாழ்க்கையை சிதைத்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த சமூகத்தையுமே உலுக்கியிருக்கிறது. நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் முன் சமூக வலைத்தளங்களில் நாம் தீர்ப்பளிக்க வேண்டாம்.